என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கரெக்டாக வந்துடுறான். சே, இவன் வந்தாவே கல்லா காலியாயிருதுப்பா. இவனுக்கு 150 பத்தாதான். அவனுமே வரமாட்டான். எதை வச்சுடா சொல்றீங்க? எல்லாத்தையும் தான் பாண்டி பார்த்துப்பான். பாண்டி இருக்க பயமே. இது பாருங்க. இதை வச்சு என்னடா செய்ய போறீங்க? அண்ணே வெயிட் அண்ட் see. அதான் கையை நீட்டும்போது பார்த்து நீட்டணும். சர்ட்டம் இன்னைக்கு கை நீட்டினா இப்படி தான் ஆகும். என்ன 3 மாதம் தானே, வீடு பார்த்துக்கலாம். இன்னும் அசால்ட்டாக சொல்கிறீங்க. 3 மாதம் சஸ்பெண்ட், என் வாழ்க்கையே போச்சு. அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணுமா? இப்போ டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறது? விடு, அவனுங்க மாட்டாமல போயிடுவாங்க, மாட்டுவானுங்க. அப்போ உள்ள வச்சு உரிச்சிடலாம். அவங்களை விடக்கூடாதுமா, ஏதாவது பண்ணணும். விடவே கூடாது. அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. நம்ம யாருன்னு காட்டணும். கறி குழம்பே ஓ குட்டி பப்பினா டேக் மீ சட்ட நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட டாக் மீ மச்சான் நீ மனசு வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜிகுடா. ஹே வெயிட் ஸ்டாப். இப்போ எதுல முடிஞ்சது? ஜா இல்ல. அப்ப ஒரு ஜால ஸ்டார்ட் பண்ணலாம். போடு. நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும். ராஜா வேஷம் கிளஞ்சு போச்சு டும் 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 டும். ராஜா வேஷம் கிளஞ்சு போச்சு டும் 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 டும். நீல சாயம் என்னாச்சு? போலீஸ் வேஷம் கலஞ்சி போச்சு டும் 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 டும். நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும். போலீஸ் வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். போலீஸ் வேஷம் கலஞ்சி போச்சு டும் 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 டும். நீல சாயம் என்னாச்சு? லஞ்சம் வாங்கினா என்ன லட்டா கொடுப்பாங்க? தொப்பியை தான் கழட்டுவாங்க. வாங்கடா போலாம். உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போங்கடா போங்க. போலீஸ்காரன் கூட என்னடா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் எதுக்குடா போலீஸ்காரன் உங்களை அடிச்சிருக்கான், நீங்கள் அவனை அடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம டீ கடை மாஸ்டர் அந்த போலீஸ்கார மாமல் கேட்டு டெய்லியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். பாவம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதான் நம்ம பாண்டி அவர் மாமல் வாங்குறத ஃபோட்டோ எடுத்து மீம்ஸ் போட்டுட்டான். டீ மாஸ்டருக்கும் போலீஸ்காரனுக்கும் பிரச்சனைனா அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. உங்களுக்கு என்னடா, போனோமா டீயை குடித்தோமா வந்தோமான்னு இருக்கணும். போலீஸ்காரனுங்க விஷப்பாப்பு மாதிரி எந்த பிரச்சனையும் மனசில் வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது பழிவாங்க பார்ப்பாங்கடா. போங்கடா, இப்போ வேலைக்கு பாருங்க. ஏய் அண்ணா. ஆமாம், கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயம் என்னாச்சு? அண்ணா பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோண்ணா. போய் அதை பாருங்க, அதுதான் பொழப்புக்கு நல்லது. சரிங்கண்ணா. சரி போங்க. நாசமா போச்சு போ. என்னையா பேர் இது? கனவு தொழிற்சாலைன்னுக்கிட்டு ஒரு முருகன் விநாயகன் ஐயப்பன் ஒரு சாமி பேரை வச்சு தொழில் ஆரம்பிக்க கூடாது? தூங்கி எழுந்தா கலைஞ்சு போகிற கனவு மாதிரி இதுவும் கலைஞ்சு போயிட போதியா? பேசாமல் அண்ணாக்கிட்டே போய் வேலையை பாருங்க, நகையாவது மிச்சமாகும். ஏங்க, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வரல. நகையை வச்சுக்கிட்டு பணம் தர முடியுமா முடியாதா சொல்லுங்க. ஏங்க, ஒரு தொழில் செய்யறதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தா இப்படி அபசகுணமா பேசுறீங்களே. நல்லது சொன்னால் யாருமா கேட்குறா? கையில் விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல விழுகிறேங்கிறீங்க. விழுகுங்க, எனக்கு என்ன? ஏன்னா இந்த தொழில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தலையில் துண்டை போட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன். இந்தாங்க, இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, எண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, எடுத்து வைமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட 3 பைசா வட்டி, மாசமானா கரெக்டாக வட்டி வந்துடணும். அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள நகையை திருப்பிடணும், இல்லைன்னா ஏலத்துக்கு போயிடும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, புரியுதா? பார்த்துக்குங்க. மாப்பிள்ள, மாமனால உதவி தான் செய்ய முடியும், கூட வர முடியாது மாப்பிள்ள. வட்டியும் முதலையும் கரெக்டாக கட்டிக்க. கடங்காரன் நம்ம வீடு தேடி வராத அளவுக்கு பார்த்துக்க. உன் அத்தையை பற்றி நல்லா தெரியுமில்ல மாப்பிள்ள. இந்த பணத்தை வாங்கி தங்கச்சி பிள்ளைய பார்த்தா போதுமே, கட்டின வேட்டியை கூட அவுத்து கொடுத்துட்டு வந்துருவா இந்த மனுஷன். நான் எவ்வளவு சொன்னாலும்
அவள் கிடக்குறா மாப்பிள்ள. இந்த பணத்தை வாங்கிக்க மாப்பிள்ள. அதுவும் கடன் வாங்கி கொடுக்கணுமா? கடங்கார மட்டும் வந்து நிக்கட்டும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. என்னைக்கு பெத்து போட்டு போனாலோ அன்னைக்கு தூக்கி தோல்ல போட்டவன் தான் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு திரியிறான். மாப்பிள்ள, அவள் எதையோ பேசிட்டு போறா மாப்பிள்ள. இந்த பணத்தை வாங்கிக்க மாப்பிள்ள. வாங்கிக்க மாப்பிள்ள, வாங்கிக்க. தேங்க்ஸ் மாமா. இருக்கு வரேன் மாமா. பரவாயில்ல. மாப்பிள, நீ ஜெயிக்கணும் மாப்பிள, நீ ஜெயிக்கணும். அதுதான் இதுக்கெல்லாம் பதில் மாப்பிள. கவலைப்படாத, போயிட்டு வா மாப்பிள. நீ எப்படா ரெடி பண்ண? நான் ஃபைனான்ஸில் வாங்கிட்டேன்டா. நீ பணம் ரெடி பண்ணிட்டியா? டேய் அது ஏன்டா கேட்குற? அம்மு, உன் கல்யாணத்துக்காக போட்டு வச்ச 5 லட்ச ரூபாய் சீட் நான் எடுத்துட்டேன். இந்த சீட் காசு வச்சு தான் நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். தெரியும்ண்ணா, அம்மா சொல்லுச்சு நீ கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும்ண்ணே. அதானே என்னோட ஆசை. சரி அம்மு. ஆமாப்பா, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ணே, இனிமே இந்த ஊர்ல உங்களை யாரும் பெயிண்டர் ராஜான்னு கூப்பிடக்கூடாது, முதலாளி ராஜான்னு தான் கூப்பிடணும். அது போதுண்ணே எங்களுக்கு. டேய், என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி தான் நடத்த போடணும் பயமாக்குடா. ஏய், நீ ஏன்டா கவலைப்படுற? நம்மலாம் கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆனதுக்கப்புறம் இந்த கரூரே திரும்பி பார்க்குற மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை நல்லா நடத்தும்டா. விட்ரா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அண்ணே, நீங்கெல்லாம் பணம் ரெடி பண்ணிட்டீங்க. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. இந்த சைக்கிள் அவனை வித்துட்டுமானே? செல்லகுட்டி, முதல்ல படிப்பை முடுறா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. கதிர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன அழகண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நேத்தா பழகிட்டு இருக்கோம், சொல்லுங்கண்ணே. பஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சேஸ் எடுக்கிறதாப்பா பெரிய விஷயம். உங்களெல்லாம் நம்பி எந்த பஸ் ஓனர் சேஸ் கொடுப்பாங்க? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்கப்பா. அதனால தான் சொல்றேன். என்ன நான் எப்படி சொல்லிட்டீங்க? போட்டியில கலந்துக்க முன்னாடியே அவன் தோத்து போயிட்டான், இவன் தோத்து போயிட்டான், நீங்களும் தோத்து போயிருந்தா எப்படின்னு? எப்பவுமே தோக்குறவன் கணக்கு தெரியக்கூடாது, ஜெயிக்கிறவன் தான் கணக்கு தெரியணும் அண்ணா சொல்லுவாரு. எங்க கணக்கெல்லாம் அண்ணா தானே தெரியுறாரு. அழகண்ணே, உங்களுக்கே தெரியும் இந்த கனவு இப்போ வந்தது இல்லை, சின்ன வயசுல இருந்து வந்ததுண்ணே. ஜெயிப்போம்ண்ணே. அந்த நம்பிக்கை இருக்குல்லடா உங்களுக்கு? அப்ப ஆரம்பிக்கடா, ஜெயிச்சிருவீங்க. என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. என்னாச்சு காயத்ரி? அப்பா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இன்னைக்கும் சரக்க போட்டு மட்டையாட்டாரு போல. ஏண்டா, நேத்தே பூஜைக்கு வர சொல்லி சொன்னோம்ல, இப்படி வரலன்னா எப்படிரா? டேய், நம்ம மேஸ்திரி பற்றி தெரியும்ல, அவர் எங்கன்னா குடிச்சிட்டு பத்துருப்பாருடா. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்கடா, இருக்க வேலையை போய் பார்ப்போம். சரி போ. நீ எதுவும் கவலைப்படாத காயத்ரி, வா காயத்ரி. ஞான
எல்லாத்துக்கும் வரங்க வாங்க. வரங்க. கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. இனிமே சேஸ் எடுக்கிறது தான் சவால். முயற்சி பண்ணுங்க. ஒரு முறை இல்லை 100 முறை முயற்சி பண்ணுங்க. அப்பதான் எந்த கம்பெனி முதலாளிக்காவது உங்க மேல நம்பிக்கை வரும். சரிங்கண்ணா. அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துங்க. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாத்தும். சரியா? ஆசீர்வாதம் நல்லா கொடுங்க. இரு. நல்லா இரு, நல்லா நல்லா இரு, நல்லா இரு. சின்ன கம்பெனிக்கு சின்ன முதலாளி இல்லடா, பெரிய கம்பெனிக்கு பெரிய முதலாளியா வருவீங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருவானுங்கம்மா, நல்லா வருவானுங்க நம்ம பசங்க. சரிங்க. வரேன். வாங்கண்ணா.